நகைச்சுவை நடிகர் கிங்காங் அவர்களோட மூத்த மகளோட கல்யாணம் தான் சோசியல் மீடியா ஃபுல்லாவே ட்ரெண்டிங்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அவங்களோட கல்யாணத்த பத்தின ஏகப்பட்ட தகவல்கள் ஒன் பை ஒன்னா வெளியாகிட்டு இருக்கு. மேலும் அவங்களோட வீட்ல சமீபத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது கூட ஒரு அப்டேட்டா வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்துல அவங்க வீட்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நகைச்சுவை நடிகர் கிங்காங் அவர்களோட மூத்த மகளுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த ஒரு கல்யாணம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ செலிபிரிட்டிஸ், அவ்வளோ முக்கியமான நபர்கள் எல்லாத்துக்குமே அவர் இன்வைட் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாருமே வரப்போறாங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்ல ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்கள் நடந்திருக்கு. அப்ப கிங்காங் அவர்கள் அவங்களோட மகளுக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு குடுத்திருக்காரு. ஒரு ட்ரங்க் பெட்டி வந்து குடுத்திருந்திருக்காரு. எல்லாருமே ஷாக்கா பார்த்துருக்காங்க. என்னடா கல்யாணத்த இவ்ளோ பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காரு. அவங்க பொண்ணுக்கு கிஃப்ட்டா ஒரு ட்ரங்க் பெட்டிய தராரே. இந்த மாதிரி ஒரு பெட்டியில என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே நெனச்சிருக்காங்க. அவங்க மகளுமே அந்த ஒரு கோணத்துல தான் அந்த பெட்டிய திறந்து பார்த்துருக்காங்க. ஆனா திறந்து பார்த்த அவங்களுக்கு உள்ளார பயங்கரமான ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பொக்கிஷம் உள்ள இருந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட மெமரீஸ வந்து அந்த பெட்டிக்குள்ள அவரு வச்சிருந்திருக்காரு. நாளைக்கு கல்யாணமாகி போயிட்டா அவங்க இன்னொரு வீட்டு போயிட்டு ஆயிருவாங்க இல்லையா? அதற்கு முன்னாடி இந்த வீட்ல அவங்களோட நினைவுகள் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அதாவது அவங்க சின்ன வயசுல ஃபோட்டோ எடுத்திருந்தது, அவங்க அப்பா கூட விளையாண்டது, அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு போனது, ஸ்கூல்ல பிரைஸ் வாங்குனது, அண்ட் இவங்க அப்பா வந்துட்டு ஏகப்பட்ட நடிகர்கள் கூட நடிச்சிருக்காரு. அந்த நடிகர்கள் கூடலாம் இவங்க ஆசையா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது, அவங்க வந்து காலேஜ்ல டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குனது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோவா போட்டு அந்த ஒரு பெட்டிக்குள்ள வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் ஒரு பரிசு பொருளாக இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தா அவங்களுக்கு நினைவு வரும் இல்லையா? அந்த மாதிரியான பொருட்களாக இருக்கட்டும், இத்தன வருஷமா அவங்களுக்கு மெமரீஸா இருந்த அத்தன விஷயங்களையுமே அந்த ஒரு பெட்டியில அவரு போட்டு, அத தான் வந்து பரிசா குடுத்திருக்காரு. அண்ட் இத பார்த்துட்டு அங்க இருந்த எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. அவங்க பொண்ணெல்லாம் தேம்பி அழுதுட்டாங்களாமா. கண்டிப்பா அது சாதாரண பரிசு பெட்டி கிடையாது. ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல மலையாள நடிகரான சௌபின் சாகர் அவர்கள் சமீபத்துல கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 2023ல வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்த படம் தான் மஞ்சுமேல் பாய்ஸ். அண்ட் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட 50 கோடிக்கும் மேல ப்ராஃபிட் பார்த்து இருந்துச்சு. ஓவராலா அந்த படம் 200 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தி இருந்துச்சு. இந்த படத்துல நடிச்சிருந்தவர் தான் சௌபின் சாகர். மேலும் அந்த படத்துல ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராவுமே அவர் இருந்திருக்காரு. இந்த ஒரு நிலையில எர்ணாகுளத்தை சேர்ந்தவர் அவர் மேல கேஸ் கொடுத்திருக்காரு. இந்த படத்துல அவரும் முதலீடு பண்ணியிருக்கதாகவும், அவருக்கு தர வேண்டிய 40% இந்த படக்குழுவினர் தரல அப்படின்னும், அதை வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தினால சௌபின் சாகர் மற்றும் 2 ப்ரொடியூசர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல இந்த படம் அவ்வளோ பெருசா வரும்னு அவங்களே நினைச்சிருக்க மாட்டாங்க. பட் 200 கோடிக்கு மேல வசூல் அப்படின்னதுக்கு அப்புறம் எதுவும் கைவேலையை காட்டிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.